தலகாணி வரைக்கும் எப்படி தைக்கணுன்றதுக்கு அளவு சொல்கிறேன் பார்த்துங்க. இப்போ உயரம் நான் 20 வைக்கிறேன். 20 இன்ச்சு உயரம், அகலம் 15 இன்ச்சு வச்சுட்டு இப்போ அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கிறேன். இப்போ கட் பண்ணிக்கலாம். ரெண்டு பீஸ் வேணும். இப்போ உயரம் 20, அகலம் 15 வச்சுருக்கேன். இன்னொரு பீஸ்க்கு 25 உயரம் 25, அகலம் 15 வச்சுருக்கேன். இதுதான் தலகாணி உரைக்கு வெட்டு முறை. ஒன்று வந்து 15, 20 இன்ச்சு உயரம், ஒன்று வந்து 25 இன்ச்சு 15 அகலம், 2 பீஸு. ஓகேங்களா? இருங்க, இதை தைச்சி எப்படி தைக்கணும்னு காமிக்கிறேன். மடித்து தைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1/2 இன்ச்சு மடித்து அப்புறம் ஒரு 1/2 இன்ச்சு மடிச்சிங்க. மடிச்சுட்டு நல்லா அகல வாக்கில் நேராக தையல் விடுங்க. ஒரே அளவாக இருக்கணும் தைக்கிறது. அதே மாதிரி இன்னொரு பீஸு மடிச்சுக்கலாம். அகல வாக்கில் தான் மடிக்கணும், உயர வாக்கில் மடிக்கக்கூடாது. ரெண்டாவது பீஸும் ஒரே அளவாக மடிச்சிட்டோம். இப்போ இது மேல் பக்கமும் வச்சு பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு இப்படி வச்சு பார்த்துட்டு கரெக்டாக இங்கே வச்சுங்க. இப்படி கரெக்டாக வச்சுட்டு இந்த இடத்துல நீங்கள் ஒரு தையல் கூட போட்டுக்கலாம். ரெண்டையும் ஒட்டுக்க வச்சு ஒரு தையல் போட்டுருங்க. வச்சு ஜாயின் பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த பீஸ் பாருங்கள் அடியில் இருக்கணும். இந்த பீஸ் அடியில் வச்சு இதை மேலே வச்சுங்க. மேலே வச்சுட்டு ஒரு பின்னு போட்டுங்க. குண்டூசியோ ஒரு பின்னோ ஏதோ ஒன்று போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பீஸ் நவராமல் இருக்கும். உங்களுக்கு ஷேப்பும் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி இந்த சைடும் கரெக்டாக வச்சு இப்படி ஒரு பின்னு போட்டுருங்க. இப்படி வச்சு கரெக்டாக வச்சு ஒரு பின்னு போட்டுங்க. பின்னு போட்டு இது எப்படி தைக்கணும்னு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், மேலேருந்து தையல் விட்டுட்டு வரேன். ஒரு 1/2 இன்ச்சுக்கு விட்டால் கூட போதும். கீழ் பீஸ் ரெண்டும் கரெக்டாக இருக்கணும். அப் அண்ட் டவுன் வரக்கூடாது. இப்போ இந்த சைடு இப்போ பாருங்கள், இந்த குண்டூசி எடுத்துடலாம். இப்போ இதை திருப்பி காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த மகனையும் அப்படியே இப்படி உள்ள வச்சு இப்படி நொட்டு அதே மாதிரி இந்த சைடு இப்படி எடுத்துங்க. எடுத்துட்டு அதேமாரி மேல் பக்கமும் திருப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு தலகாணி வர இந்த மாடலில் வரும். பாருங்கள், தலகாணி வர இந்த மாடலில் வரும். நீங்கள் இப்படி எடுத்து தலகாணி உரையை உள்ளே போட்டு அப்படி இப்படி ஃபோல்டிங் பண்ணிக்கலாம்.